பொலிட்டீஷியன்ஸ் 2 பேர் தான் உங்களை கை தூக்கி விட்டது. 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் உங்களுக்கு கை கொடுத்தது. நெருக்கடியான நேரத்தில் கை கொடுத்தது. கேக்குறாங்க விஜய் கைது செய்வாங்களா, விஜய் கரூருக்கு வரலன்றாங்களே. ஒருத்தர் ஒரு மனநிலைங்க, இது ஒரு துக்க நிகழ்வுங்க. மறுநாள் காலையில் எடப்பாடியோட பிரஸ் மீட். இது அந்த பிரஸ் மீட் இல்லைன்னா உங்க கதி நடந்ததை யோசிச்சு பாருங்க. காலையில் போய் மைக்கை போட்டு வம்புக்குன்னு கேட்குறாங்க விஜய் கரூருக்கு, இன்னும் டெத்து கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு, விஜய் கரூருக்கு வரலன்னு சொல்றேன். அதுதான் டேர்ன் பண்ணுச்சு. நான் மீண்டும் மீண்டும் தயக்கம் இல்லாமல் சொல்றேன். அந்த பழனிசாமிக்கு நன்றி சொல்றதுனால நீங்க இப்ப எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு வந்து விட போகிறது? நீங்க 2 பேருக்கு நன்றி சொல்லாம தான் கவனமாக தவிர்த்தீங்க. இன்னைக்கு உங்களை பிஜேபி கூட்டணி திமுக சொல்லியா? இந்த பழியெல்லாம் யோசிக்கலாமா? நீங்க ஒரு கிரைசிஸ்ல உதவி பண்ணதை தானே பாஸ் நீங்க மெயினா யோசிக்கணும். இது ஒரு அரசியல்வாதியாக செய்ய வேண்டியதில்லை, ஒரு மனிதனாக செய்ய வேண்டியது. அவங்க மாலதி கரெக்டா குறிப்பிட்டாங்க. இது பண்பு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி மறப்பது நன்றன்று. கொஞ்சம் நீங்க கிளாக் ரிவைண்ட் பண்ணி அன்னைக்கு எடப்பாடியும் பிஜேபியும் இதர தலைவர்களும் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் உங்களுக்கு அது என்ன? கூசாம உங்க வீடியோல எல்லா இடத்துலயும் நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு. கரூர்ல எப்படி நடக்குது? நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, அரசியல் நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை